மருத்துவரா துரோகம் செய்ய மருத்துவரா துரோகம் செய்ய மருத்துவரா துரோகம் செய்ய மருத்துவரா துரோகம் செய்ய மருத்துவரா நீக்கம் செய் 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 மருத்துவரை நீக்கம் செய் மருத்துவரை நீக்கம் செய் நீக்கம் செய் நீக்கம் செய் நீக்கம் செய் நீக்கம் செய் மருத்துவரை நீக்கம் செய் மருத்துவரை நீக்கம் செய் முடங்கி போச்சு முடங்கி போச்சு முடங்கி போச்சு முடங்கி போச்சு வணிகன் தொழில் முடங்கி போச்சு வணிகன் தொழில் முடங்கி போச்சு காப்பாற்று 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 வணிகன் தொழிலை காப்பாற்று வணிகன் தொழிலை காப்பாற்று 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 திருப்பூர் தொழிலை காப்பாற்று திருப்பூர் தொழிலை காப்பாற்று 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 தொழில் முனைவோரை காப்பாற்று தொழில் முனைவரை காப்பாற்று 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 தொழில் முனைவோரை காப்பாற்று தொழில் முனைவரை காப்பாற்று ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது தொழில் போராட்டம் தொழில் துறையின் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் தொழில் துறையின் போராட்டம் தொழில் துறையின் போராட்டம் மருத்துவத்துறையே 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 கூத்தாடி பேர்வழி துணை போகாதே மருத்துவத்துறையே மருத்துவத்துறையே மோசடி பேர்வழிக்கு துணை போகாதே போலி சான்று கொடுக்காதே கொடுக்காதே மக்கள் வயிற்றில் அடிக்காதே மக்கள் வயிற்றில் அடிக்காதே போலி சான்று கொடுக்காதே திருப்பூர் தொழில் நலனுக்காக நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற தொழில் பாதுகாப்பு குழுவினுடைய உயர்மட்ட குழு தலைவர் ஆம்ஸ்டர் பழனிசாமி அவர்களுக்கும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற எக்ஸ்ட்ரா ராமசாமி அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து தொழில்துறையை சார்ந்தவர்களுக்கும் அவருக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு திருப்பூர் மக்களுடைய உழைப்பு 32 கோடி ரூபாய் ஒரே நிறுவனம் அப்படியே லம்பா ஏமாத்திட்டு போய் தலைநகர் டெல்லியில் உட்கார்ந்துட்டு திருப்பூர்காரங்களால என்ன செஞ்சிட முடியும், இவனால ஆர்டராக அனுப்ப முடியும், பணத்தை வாங்க முடியுமா அப்படி சொல்லி நம்முடைய தொழில்துறையை தொழில் செய்யக்கூடியவங்களை மிரட்டி இருக்கிறார். 3 ஆண்டு கால போராட்டம். இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 2-3 பேருக்கு மேல இங்க இருக்கிறோம். ஏதோ இது சில 15, 20, 25 நிறுவனங்களுக்கு வர வேண்டிய பணம் இல்லை. இங்க நிற்கிற ஒவ்வொருத்தரும் வியர்வை சிந்தி உழைத்த உழைப்பது. அந்த 32 கோடி ரூபாய் ஏதோ ஒரு சில பேருக்கு வர வேண்டியதில்லை, ஒட்டுமொத்த திருப்பூருக்கும் வர வேண்டியது. அந்த 32 கோடி ரூபாய் நம்ம உழைத்த உழைப்பு, இரவு பகல் பார்த்தோம், கடுமையா நம்முடைய வியர்வையை சிந்தி ரத்தத்தை சிந்தி உழைத்த உழைப்பு. இன்னைக்கு சாதாரணமா அந்த நெல்லிப்புட்டங்கிற கம்பெனி ஆர்டர் கொடுத்து ஆர்டர் வாங்கிட்டு போயிட்டு பில்ல போட்டாச்சு, இப்ப தரேன் அப்ப தரேன் ஏமாற்றி கிட்டத்தட்ட 100 தடவை இங்கிருந்து டெல்லிக்கு இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு போயிருக்கோம். ஒவ்வொரு முறை போகும்போது எத்தனை செலவு. அதுல பாதி கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. இந்த நெல்லிப்புட்டு கம்பெனிக்கு ஆர்டர் செஞ்சாங்கல்ல, அந்த ஆர்டர் செஞ்சவருடைய சப்ளையர் இன்னைக்கு பாதி பேர் இல்லை. அவனை அந்த கம்பெனியை நம்பி சப்ளை பண்ண நூற்றுக்கணக்கான கம்பெனி இன்னைக்கு திருப்பூர் லாஸ் ஆயிருக்கு. அந்த நூற்றுக்கணக்கான கம்பெனியில வேலை செஞ்ச ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, செயின் தொடர மாதிரி ஏதோ ஒரு கம்பெனி பணம் சம்பாதிச்சுட்டு போயிருச்சு, ஒரு சில பேர் பணத்தை இழந்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. இன்னைக்கு ஒரு கம்பெனி மேல அவ 32 கோடி ரூபாய் ஏமாத்துனதுனால இன்னைக்கு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இன்றைக்கு வேலை இழந்திருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான தொழில் முனைவோர்கள் பாதிப்படைந்திருக்கிறாங்க. இது நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு இந்த அரசு துறை என்ன செய்யணும்? ஏற்கனவே டையிங் பிரச்சனை, நூல்வள பிரச்சனை, மின்வெட்டு, தொழில் நடத்த முடியுமா நடத்த முடியாத கடுமையான சூழ்நிலை இருக்கு. நீங்க அரசு துறை இது மாதிரி பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு, ஏமாற்றக்கூடியவங்களுக்கு சட்ட ரீதியான உதவிகளை செய்ய வேண்டும்.
சட்ட ரீதியில இவங்க இழந்த பணத்தை மீட்பதற்கான நடவடிக்கை செய்யணும். ஆனா நடவுதான்னு கேட்டா அது நடக்கலைங்க. 3 வருஷம் போராட்டம், ஒரு நாள் 2 நாள் இல்ல, கிட்டத்தட்ட 5-6 பேர் தினசரி எனக்கு தெரியும் எப்ப போனாலும் எஸ்பி ஆபீஸ்ல கிரைம் பிரான்ச்ல இன்ஸ்பெக்டர் ரூம்ல போட்டுருப்பாங்க. தொழில் பாதுகாப்பு வந்திருக்கிறவங்க, டெல்லி புட்டு சப்ளைங்க, கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறவங்க, அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி இருக்கிறவங்க அரெஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு அவங்க உதவி செஞ்சாங்க, சில அதிகாரிகள் கடுமையா உழைச்சாங்க, டெல்லி போனாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் நடந்த போராட்டமுங்க. ஒரு தடவை டெல்லி போனப்ப இங்க இருக்கிற தொழிலதிபர்கள் ஆபீஸ் ரூம்ல கூப்பிட்டு வர வச்சு ஒரு 4 பேர் சேர்ந்து மிரட்டுறானுங்க, இங்க இருந்து உயிரோட போக முடியாதுன்னு. அந்த தொழிலதிபர் யாருன்னு கேட்டாக்கா சஞ்சய் நர்லால், அவருதான் ஓனர். இங்க இருக்கிற இவ்வளவு பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போனது யாரு, ஏமாத்திட்டு போனது யாரு? சஞ்சய் நர்லாகர் டெல்லியில் உட்கார்ந்துருக்கிறார். கூலிப்படை வர சொல்லி இங்கிருந்து உயிரோட போக முடியாது. எத்தனை நாள் நடந்திருப்பாங்க, செருப்பு தேர்ந்திருக்கும், தண்ணீர் செஞ்சிருப்பாங்க, கெஞ்சி பார்த்துருப்பாங்க, இப்ப கொடுப்பான் அப்ப கொடுப்பான், ஏமாத்தி போட்டு என்ன சொல்றாங்க கடைசியில, நான் டெல்லியில பவர்ஃபுல்லா இருக்கிற, என்னை மீறி உன்னால பணத்தை வாங்கிட்டு போக முடியுமா? அப்ப உனக்கு கொடுத்தவனுக்கு யாரு உறுதுணை, யார் பாதுகாப்பு? அரசாங்கம் பாதுகாப்பு, காவல்துறை பாதுகாப்பு, அரசு அதிகாரிகள் பாதுகாப்பா இருந்திருக்கணும். ஆனா என்னாச்சு, இன்னைக்கு கஷ்டப்பட்டு அவன் வாரண்ட் வாங்கி பலகட்ட சட்ட போராட்டத்துக்கு இடையில அங்க போய் அவனுடைய மேனேஜரை பங்குதாரர் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வர்றாங்க. அருண் ஜெயின் ஒருத்தர் அங்க டெல்லி கோர்ட்ல வச்சு சரண்டர் பண்ணி அங்கிருந்து இங்க கூப்பிட்டு வர்றாங்க. டெல்லி கோர்ட்லயே குண்டரை வச்சு தொழில் பாதுகாப்பு கொடுத்த அந்த மேனேஜரை இங்க இந்த தொழில்துறையை சார்ந்தவர்களை டெல்லி விட்டு போக முடியாது, கொண்டு விடணும். சட்ட ரீதியில பாதுகாப்பு இல்ல. இங்க கூட்டிட்டு வந்து அவர் ரிமாண்ட் பண்ணணும்னு சொன்னாக்க எனக்கு நெஞ்சு வலிக்குதுங்கிற மாஸ்டர்கிட்ட வந்து நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாக்க ஹாஸ்பிட்டல் போய் பரிசோதனை செய்யுங்க அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி விட்டா இங்க இருக்கிற 2-3 டாக்டர் சேர்ந்துக்கிட்டு ஒரு ரிப்போர்ட் போடுறாங்க, உன்னுடைய உடல்நிலை நல்லா இருக்கு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. உடனடியா மேலிடத்துல இருந்து உத்தரவு வருது. ஜெயக்குமார் அதிகாரி கூப்பிடுறாரு, ரிப்போர்ட் போட்டவர் கேசவன் டாக்டர் மேலிருந்து கூப்பிட்டு சொல்றாரு, நீ ரிப்போர்ட்டை மாத்தல, டெல்லியில இருந்து பிரஷர். நாங்க கேட்கிறோம், டெல்லியில இருந்து பிரஷர் மாத்தது யாரு? டெல்லியில இருந்து பிரஷர் போடுறாங்க, நீ ரிப்போர்ட்டை மாத்துங்கிறா. உடனடியா கேசவன் டாக்டர் அவசரம் ரிப்போர்ட்டை மாத்துறாருங்க. இவருக்கு நெஞ்சு வலி, இவரு வெளியே போனாருனாக்க ஆயிப்பு வரும், அட்மிட் ஆகணும்னு சொல்லி. எதுக்கு தெரியுங்களா? இவன் இப்படி ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு ஒரு 6 நாள் 7 நாள் இருந்துட்டு உடல்நிலை சரியில்லைங்கிறதுக்கான காரணம் காட்டி கோர்ட்ல ஈஸியா ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்ததுன்னா 32 கோடி ரூபாய் திருப்பூர் மக்களுக்கு, திருப்பூர் தொழில்துறைக்கு சேர வேண்டிய பணத்தை ஏப்பம் மட்டும்தான் முடிவு வேண்டி போய் ஹாஸ்பிட்டல் வந்துட்டானுங்க. மருத்துவர் மக்களுக்கு சேவை செய்யணும். ஆனா இருக்கக்கூடிய மருத்துவர் என்ன பண்ணியிருக்காரு, மக்களுடைய வயிற்றுல அடிச்சிருக்காரு. அரசு துறை துணை நிற்கிறதோ வேண்டாமா தொழில்துறைக்கு? அதனால இந்த தொழில் பாதுகாப்பு குழு சொல்லுது, யாரெல்லாம் தவறு செய்திருக்கிறார்களோ அந்த அதிகாரிகளை தண்டிக்க வேண்டும், இந்த 2 அரசு மருத்துவரையும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இன்றைக்கு தெருவிற்கு வந்திருக்கின்றோம். இன்னைக்கு நினைச்சுட்டா ஈஸியா திருப்பூர் தொழில்துறையை மிரட்டிடலாம், ஏமாத்திடலாம். நீ பாத்துக்குங்க, ஏமாந்தாலும் ஒரு காலம். இன்னைக்கெல்லாம் ரோட்டுக்கு வந்தாச்சு. எவன்லாம் ஏமாத்தி திருப்பூர் தொழில்துறையை சுரண்டி சம்பாதிக்கலாம் திருப்பூருக்கு வர்றானோ அவனுக்கெல்லாம் நாள் குறிக்க வேண்டிய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது இங்க தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணி போடலாம், ஏமாத்தி போடலாங்கிற தைரியம் வந்திருக்குது. ஆகவே அரசு துறை இந்த தொழில்துறைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். ஏமாற்றியவன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். 4 பேர் இருக்கிறாங்க பங்குதாரர்கள், அவனுடைய உரிமையாளர் உட்பட 4 பேருக்கும் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். என்னுடைய பணத்தை மீட்டுக் கொடுப்போம். இது திருப்பூர் மக்களுடைய பணம், இது தமிழ்நாட்டு மக்களுடைய பணம். தமிழ்நாடு அரசாங்கம் துணை நிற்க வேண்டும், துணை நிற்கும் என்று நம்புகின்றோம். இன்னைக்கு திருப்பூர் தொழில்துறைக்கு என்ன தேவைன்னு அரசாங்கம் அரசு துறை லிஸ்ட் போட்டு வேலை செய்யணுமா வேண்டாமா? இன்னைக்கு என்ன நடக்குது திருப்பூர்ல? எங்கேயோ இருந்து நைஜீரியால இருந்து இங்க வர்றவங்க விசால வந்திருக்கிறாங்க, டூரிஸ்ட் விசால. டூரிஸ்ட் விசா முடிஞ்சு பல ஆண்டுகள் ஆகி போச்சுங்க. இங்கேயே கல்யாணம் பண்ணிட்டா, இங்கேயே வீடு வாங்கிட்டா, இங்கேயே செட்டில் ஆகிட்டா, இங்கேயே தொழில் தொடங்கிட்டா, இங்கேயே செகண்ட்ஸ் கூட அங்க போய் கடையில் தொடங்கிட்டானுங்க, கம்பெனியும் ஆரம்பிச்சுட்டா. கேட்டா உள்ளூர்காரனை விட இந்த நாட்டில் இருக்கிறவனோட நான் தான் பெரிய ஆளுங்கிறேன். எனக்கு நைஜீரியாவிலிருந்து குடியேறியவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு
வந்து திருப்பூர் மாவட்டம் முழுக்க சட்டவிரோதமாக குடியேறிருக்கு. டூரிஸ்ட் விசால வந்து டூரிஸ்ட் விசா முடிஞ்சு வெளியே போடவே வேண்டாமா? சவுதியில் என்ன நடந்தது? அந்த நாட்டில் தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவங்க சொந்த நாட்டை சேர்ந்தவங்களாக தான் இருக்கணும். வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க இந்த நாட்டினுடைய தொழிலாளர்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சவுதி அரசாங்கம் சட்டம் போட்டதுங்க. லட்சக்கணக்கான தமிழர்கள் அங்கிருந்து வேலையிலிருந்து இன்னைக்கு வெளியேறி இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சட்டம் என்ன? அந்த நாட்டு மக்களுக்கு, சொந்த நாட்டு மக்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு சட்டம் இருக்குதுங்க. டூரிஸ்ட் விசால வந்தா அந்த டூரிஸ்ட் விசாக்கான முடிவு தான் அந்த நாட்டை விட்டு வெளியேறணும்னு சொல்லி, ஆனா இன்னைக்கு சட்டப்படி நடக்கல. ஆனா என்ன நடக்குது? அவங்களுக்கு ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. போலீஸா கூப்பிட்டு சங்கம் ஆரம்பிச்சு சொல்லிட்டாங்க, நீங்க ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கீங்க, இந்த நீதான் தலைவர், நீதான் செயலாளர், ஏதாவது கோரிக்கை இருந்தா சொல்ல நான் நிறைவேற்றி தர்றேன். இவெல்லாம் யாரு? சட்டவிரோதமா இந்த நாட்டில் குடியேறியவர்கள். டூரிஸ்ட் விசால வந்து விசாக்கான முடிவடைந்த பின்னால் இந்த நாட்டை விட்டு வெளியே போகாம இருக்கிறவன், இந்த நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான முறையான அனுமதி வாங்காம இருக்கிறவன், இவங்க என்ன பண்றாங்க? வாழைப்பூர் கடத்துறாங்க. சில பேர் வந்து சட்டவிரோதமா கள்ளநோட்டு கடத்துறான், கள்ளநோட்டு புழக்கத்தில் விடுறான். இதெல்லாம் நைஜீரியக்கார பண்றாங்களா இல்லையா? கூட்டிட்டு போய் ஒரு அரச ஒரு காவல்துறை அதிகாரி விசாரிக்கிறாருங்க நார்த் ஸ்டேஷன்ல, அவரை கடுமையா தாக்குறாங்க. ஆகவே இன்னைக்கு திருப்பூர் தொழில்துறைக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. ஏமாற்று நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டவிரோதமாக குடியேறி இருக்கக்கூடிய நைஜீரியர்களை தொழில் செய்ய அனுமதிக்க கூடாது என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி. அடுத்தபடியாக வாசல் கமிஷனுடைய நிறுவனர் மற்றும் திருப்பூர் பர்ச்சேஸ் பிரசிடென்ட் சண்முகம் அவர்களை பேசுவதற்கு எல்லோருக்கும் மாலை வணக்கம். இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த தொழில் பாதுகாப்பு குழுவின் போராட்டம் ஒரு அறப்போராட்டம் என்றே சொல்ல வேண்டும். காரணம், திருப்பூரில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு தொழில் சங்கங்கள் எடுத்து செயல்பட்டு இதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்கியிருக்கணும். பட் நம்ம ஊரில் வந்து அது ஒரு மந்த நிலையிலேயே இயங்கிட்டு இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். திருப்பூர் தொழில் பாதுகாப்பு குழு என்று உருவாக்கப்பட்டு இந்த ஓரிரு ஆண்டுகளிலே வந்து நிறைய விழிப்புணர்வுகளை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதற்கு திருப்பூர் சார்பாக, திருப்பூர் தொழில் சார்பாக அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இதில் வந்து ஒரு முக்கியமான கருத்து இருக்குது. இப்போ ஒரு தொழில் துறை வந்து சில பல காரணங்களால் நசிவடையுது அப்படின்னா அது ஒரு சில 100 பேருக்கோ ஒரு சில 10 பேருக்கோ ஏற்படக்கூடிய நஷ்டம் அல்ல. அது ஒட்டுமொத்த தொழில்துறைக்கே வந்து ஏற்படுகின்ற நஷ்டம். இதில் பார்த்தீங்கன்னா அத்தனை தொழிலாளர்கள் இந்த தொழிலை நம்பி எத்தனையோ செயின் கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 32 கோடி அடிபட்ட ஒரு இது வந்து அந்த பாதித்த கம்பெனி 29 கம்பெனி மட்டும் பாதிக்கப்பட்ட கம்பெனி அல்ல, அதை சார்ந்த தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதுபோல் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து சப்ளை செய்த கம்பெனிகளும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து ஒரு தொடர் நிகழ்வாக நடந்துட்டு இருந்ததுன்னா திருப்பூர் கூடிய விரைவில் வந்து காணாமையே போயிடும். ஸோ இதுக்கு வந்து உண்மையாகவே தொழில் பாதுகாப்பு குழுவினர் வந்து இந்த அறப்போராட்டம், இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து அந்த நிர்மலாஸ்ங்கிற அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இது வந்து நிர்வகிக்கிற அந்த தொழில் அதிபர் வந்து பல ஆயிரம் கோடிக்கு அதிபர். பட் அவங்களுக்கு என்னென்னா இது மாதிரி ஒரு கடை கோடியில் இருக்கின்ற திருப்பூரில் வந்து ஈஸியாக ஏமாற்றலாம், இல்லை இன்னொரு இடத்துல வந்து ஈஸியாக ஏமாற்றலாம் அப்படிங்கிற அந்த பழக்கம் வந்து அவங்களுக்கு காலங்காலமாக ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் ஈஸியாக அந்த 30 கோடியை வந்து இங்கிருந்து அங்கே வந்து நம்மளை மிரட்டி வாங்கிடுவா முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை வந்து அவங்க வரவழைச்சி அதை செயல்படுத்தி இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து இது தனியாக 29 பேர் பிரிஞ்சிருந்து செயல்பட்டு இருந்தாங்கன்னா இது இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்க முடியுமா அப்படின்னா கொண்டு வந்திருக்கவே முடியாது. ஒரு தனி 29 கம்பெனியில் ஒரு கம்பெனி தனியாக போய் இதை செயல்படுத்தியிருக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அந்த 29 பேரை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அதுக்கு திருப்பூர் பாதுகாப்பு குழு வந்து அதுக்கு நல்கியது, அந்த பிளாட்ஃபார்மை கொடுத்தது. அதே போக வந்து அவங்க ஒரு தலைமை பொறுப்பு ஏற்று இதை வந்து நடத்தினாங்க. விஜய் போன்றவர்கள் வந்து இளைஞர்கள், அவங்களாம் வந்து என்னென்னா ஒரு சமுதாய நோக்கோட செயல்படக்கூடிய இளைஞர்கள். அவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் இந்த
இதே வந்து ஒரு அறப்போராட்டமா மாறி இன்று வந்து அந்த அந்த பங்குதாரர்கள் ஒருத்தர் வந்து 6 பேருக்கு மேல கேஸ் போட்டிருக்காங்க. அதுல ஒருத்தரை வந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. பட் பிடிச்சிட்டு வந்த உடனே அவங்க வந்து நம்ம லீகல் சிஸ்டத்துல நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கிறத வந்து பணக்காரர்கள் வந்து ஈஸியாக கையாளக்கூடிய ஒரு லூப் ஹோல்ஸ் இருக்கிறதுனால அவங்க ஈஸியாக அதை கையாளக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது வந்து கண்டிக்கத்தக்கது. அதற்கு நம்ம திருப்பூர் மண்ணிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு படித்தவர்களும் வந்து அது துணை போனது வந்து கண்டிக்கத்தக்கது. ஸோ இது போன்ற நிகழ்வுகள் வரும்போது நம்ம எல்லாமே ஒரு கூடு நின்று அதுக்கு வந்து ஒரு நிவாரணம் தேடினா தான் இதுக்கு வந்து ஒரு நிரந்தர நிவாரணம் ஏற்படுத்த முடியும். வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி ஒரு கூட்டு முயற்சிக்கு இது ஒரு முதல் வெற்றின்னு சொல்லலாம். இந்த வெற்றி வந்து நம்ம உறுதிப்படுத்தும் போது வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காமல் தடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பை நம்ம உருவாக்கிக்கலாம். அது தொழில் பாதுகாப்பு குழு உறுதியாக அதில் நின்று அதுக்கு ஒரு அரணை கிரியேட் பண்ணுங்கிற நம்பிக்கையை பிறந்துள்ளது. இங்கு கூடி வந்திருக்கின்ற அனைத்து தொழிலாளர் பெருமக்களுக்கும் தொழில் பாதுகாப்பு குழு சார்பாகவும் திருப்பூர் தொழில்துறையினர் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக திருப்பூர் தொழில் பாதுகாப்பு குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் கிஷோர்குமார் அவர்களை அழைக்கின்றோம். வணக்கத்திற்கு மரியாதைக்குரிய இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற ஆம்ஸ்டாங் பழனிசாமி அவர்களுக்கும் எக்ஸ்ட்ரா ராமசாமி அவர்களுக்கும் ராஜா சமூகி அவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சகோதரர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இது நேற்று முடிவு ஆர்ப்பாட்டம், இன்னைக்கு இவ்வளவு பேர் திரண்டிருக்கிறோம். சொல்லுவாங்க குடும்பம் கோயிலுக்கு போனா அங்க 2 குடும்பம் செஞ்சு அடிச்சாங்க. நாங்களே 2.5 வருஷம் 3 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் திருப்பூர் பழைய நிலைமைக்கு திரும்புது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஓரளவுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்குது. கடந்த 3 ஆண்டுகளாக சாயப்பட்ட பிரச்சனை வந்த போது திருப்பூர்ல மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு நிறைய பேர் காலி பண்ணி போயிட்டாங்க. அந்த சாயப்பட்ட பிரச்சனைக்காக நம்ம இந்த திருப்பூர் தொழில் பாதுகாப்பு குழு ஆரம்பிக்கப்பட்டு கடுமையான போராட்டமெல்லாம் நடத்தி இந்த போராட்டத்துக்கு பிறகு பொறுப்பேற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று வந்த முதலமைச்சர் அவர்கள் 200 கோடி ரூபாய் கொடுத்து சாயப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்தினாங்க. அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 8 மாசம் கழிச்சு அந்த பிரச்சனையை தீர்த்து பார்த்தோம்னாக்கா இங்க திருப்பூர்ல பாதி ஆர்டர்ஸ் கிடைக்கல. எல்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுச்சு, தொழிலாளர் வெளியே போயிட்டாங்க. சரியே மறுபடியும் தொழில் ஆரம்பிக்கலாம்னா நமக்கு கரண்ட் கட்டு வந்துச்சு. இந்த கரண்ட் கட்டுக்காக மறுபடியும் போராட்டம் நடத்தணும். பெரிய அளவில் போராட்டம் நடத்தி அதெல்லாம் சரி பண்ணிடுது. மறுபடியும் நம்ம தொழில் ஆரம்பிச்ச தொழிலாளரே இல்லை. எல்லா ஊரும் திருப்பூர் விட்டு போயிட்டாங்க, நமக்கு ஆர்டர் வரல. இதுக்கு இடையில நிறைய பேர் நிறைய ஏமாத்திட்டு போயிட்டான். என்னமோ நினைச்சுட்டாங்க ஏதோ முதலாளிக்கு வர வேண்டிய பணம் தொழிலாளிக்கு வர வேண்டியது இல்லை அப்படின்னு. ஆனா திருப்பூரை பொறுத்தவரைக்கும் தொழிலாளியும் முதலாளியும் ஒன்றுதான். இன்னைக்கு இருக்கின்ற முதலாளி கூட அன்னைக்கு தொழிலாளியா இருக்கிறவங்க, இன்னைக்கு இருக்கிற தொழிலாளி கூட நாளைக்கு முதலாளி ஆக போறவங்க. உலகத்துல எந்த நாட்டிலையும் ஆக முடியாது, திருப்பூர்ல மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். யோசனை பண்ணி பாருங்க. இல்ல எம்பிஏ படிச்சு நேரம் இந்த கம்பெனி ஆரம்பிப்படுவீங்க, அதெல்லாம் தெரியாது. அடிக்கட்டி கை வெடிச்சு பிசிறு வெட்டி வெட்டி போட்டுதான் வர முடியும். அதான் திருப்பூர். ஒரு காலத்துல திருப்பூர் தூங்கா நகரமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த 2 வருஷ காலத்துல ரொம்ப கஷ்டப்படும். இந்த மாதிரி ஏமாத்திட்டு போனவன் நிறைய பேர், அது குறிப்பா வெளிநாட்டில் சேர்ந்தவங்க கூட நிறைய பேர் நிறைய பையன் ஏமாத்திட்டு போயிட்டான். இன்னைக்கு எத்தனையோ வழக்குகள் சர்வதேச கோர்ட்ல நடந்துட்டு இருக்குது. நம்முடைய அரசாங்கம் நமக்கு உதவி பண்றதில்லை. ஏன்னா திருப்பூர் மக்கள் இத்தனை வருஷமா அரசாங்கத்துல கையேந்தி நின்றது எனக்கு தெரிஞ்சது சாயப்பட்ட பிரச்சனை தான். அதுக்கு முன்ன அரசாங்கத்தை நம்ம கையேந்தி நிற்கவே இல்லை. ஆனா இப்ப அரசாங்கம் செஞ்சிருந்தாக்க வெளிநாட்டுல எத்தனை வழக்கு நடந்தது சர்வதேச நீதிமன்றத்துல ஒரு அக்யூஸ்ட கொண்டாந்து வச்சிருந்து அடுத்தது திருப்பூர்ல வந்து இந்தியாவில் வந்து ஏமாத்திருப்பாங்கன்னா முடியல. ஏதோ திருப்பூர் தொழில் பாதுகாப்பு குழு கடந்த 3 ஆண்டுகளா கடுமையா கஷ்டப்பட்டு பணவரின பரவாயில்ல அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் முயற்சி பண்ணாங்க. இனிமேல் திருப்பூர் ஒருத்தர் ஏமாத்திடக்கூடாது, திருப்பூர் மக்கள் ஏமாலை நினைக்க கூடாது, கஷ்டப்பட்டு போய் பிடிச்சிட்டு வந்தாங்க காவல்துறை ஒத்துழைப்போடு. ஒரே ஒரு அரசு மருத்துவர் ஃபர்ஸ்ட் ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாரு, நல்லா இருக்காரு போகன்ட்டு. வெளியே போனாலும் அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு திருப்பி அவர் நல்லா இல்லை அப்படிங்கிறார். என்ன கொடுமை பாருங்க. அப்ப இந்த அரசாங்கம் என்ன செய்யணும்? இந்த மருத்துவரை உடனே பணிநீக்கம் செய்ய அவரையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கணும்.
எவ்வளவு கஷ்டப்பட்டு மக்கள் பணத்தை சாப்பிட்டு இருக்கிறேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சு வந்துருக்கிறேன், அவனுக்கு போலிய சான்றிதழ் கொடுக்கிறேன், இந்த சேர்ந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வேண்டாமா? அரசாங்கம் செய்யல, அரசாங்கம் செய்யும் என்று எதிர்பார்க்கின்றோம் நாங்க. இது ஒரு உதாரணமான ஆர்ப்பாட்டம். ஒரு நாள் இவ்வளவு பேருக்கு கூட்டிக்கிறோம். இதை நாங்க திட்டமிட்டு செய்யணும். ஒட்டுமொத்த திருப்பூரும் நடுரோட்டுக்கு கொண்டு வர சக்தி திருப்பூர் தொழில் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது. அரசு மருத்துவமனை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆக்சிடென்ட் ஆனா ஆம்புலன்ஸ் வருது, ஆம்புலன்ஸ் தூக்கி வைக்கிறாங்க. எங்க போறது? நாங்க உயிருக்குதான், கொஞ்சம் உயிருக்கு. அப்போ நேரம் கோவை மெடிக்கல் கேஜி அப்படி கோயம்புத்தூர் போயிருக்கேன், கொஞ்சம் உழைக்காத நேர கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கேன். ஏன்? அங்க போஸ்ட்மார்ட்டம் மட்டும் தான் பண்ணுவான், உழைக்க வைக்க மாட்டான். அரசாங்கம் இப்ப எவ்வளவு இருக்கு, ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரி மேல எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. உயிருக்கு தான் நேராக கொண்டு அங்க பணத்தை செலவழி உயிர் பிழைக்க வச்சிடலாம். கொஞ்சம் நெஞ்சம் உயிருக்கு நாங்க கூட கொண்டு எடுத்துக்கலாம். அரசு மருத்துவமனை அவ்வளவு நிலையில இருக்குது. மக்களுக்காக தொடங்கப்பட்ட அரசு மருத்துவமனையில சர்டிபிகேட் கொடுக்கணும். பிரைவேட் டாக்டர் கொடுத்தா ஈடுபடாது. அதனால அரசு அதிகாரிகளை கொண்டு கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த காவல்துறை அதிகாரி நம்ம தொழில் பாதுகாப்புல அங்க இருந்தாங்க. அந்த காவல்துறை அதிகாரியுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணி பாருங்க. டெல்லியில போய் வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு போய் அங்க உட்காந்து அவனை மொழியும் தெரியாது, அங்க போய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு அந்த கோர்ட்ல ஆஜர்படுத்திட்டு அவனை கூட்டு வந்து இந்த கோர்ட்ல ஆஜர்படுத்தி வண்டி போன போய் ஜாலியா நெஞ்சு வலிக்கிறது அரசியல்வாதிகளே படுத்துக்கிட்டாக்கா அப்ப அந்த அதிகாரியோட விவசாய அதிகாரிக்கு என்ன மரியாதை? அப்ப இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இந்த அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு 32 கோடி ரூபாய் பணம், அது மட்டும் நினைக்க கூடாது. மக்களுடைய உணர்வு, மக்கள் உணர்வை எந்த மதிக்காத எந்த அரசும் நினைத்ததாக சரித்திரம் கிடையாது. மக்கள் அதெல்லாம் அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க நிறைய அதிகாரிகள் நல்லவர்கள் இருக்கின்றார்கள். திருப்பூர் மீண்டும் அந்த பினிக்ஸ் பறவை போல மீண்டும் உயிர் தெளிந்திருக்கின்றது. 2015 மீண்டும் திருப்பூருடைய ஏற்றுமதி உலக அரங்கிலே கொடிகட்டி பறக்கின்ற காலம் வந்துவிட்டது. முதல் புரிந்து கொள்ள வேண்டும். தொழிலாளர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். தென் மாவட்டங்களில் முழுக்க இன்னைக்கு வேலை வாய்ப்பு முகாம் திருப்பூருக்காக நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கிருந்த வேலைகள் வர ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய ஆர்டர் வந்துட்டு இருக்குது. இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கு தெரியுங்களா? இந்த அதிகாரி கண்டித்து மட்டுமல்ல, இனி யாராவது திருப்பூர் ஆர்டர் செஞ்சுட்டு பணம் கொடுக்க மாட்டாங்க, யாராச்சும் ஏமாத்தினா அவனை தூக்கிட்டு வந்து உள்ள போடுவான்னு சொல்றதுக்கு ஒரு எச்சரிக்கையான ஆர்ப்பாட்டம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அரசாங்கம் புரிந்து கொண்டு இந்த மக்களுடைய உணர்வுகளை மதித்து இந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா பாக்கி 4 நாட்கள் பிடிச்சு வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். இந்த துணைவோன் இந்த அரசு மருத்துவருடைய அந்த தலைமை அதிகாரியும் இந்த மருத்துவரையும் பணி நீக்கம் செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கேட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தொழில் பாதுகாப்பு ஆர்ப்பாட்டம், தொழில் பாதுகாப்பு குழு ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம், தொழில் துறையின் போராட்டம், தொழில் துறையின் போராட்டம். 32 கோடி ரூபாய் அளவுக்கு மணி நாளங்களை வாங்கிக் கொண்டு கடந்த 3 ஆண்டுகளாக ஏமாற்றி வந்த மெல்லிபோர்ட் பிக்சர் என்ற டெல்லி நிறுவனத்தை சேர்ந்த 6 டைரக்டர்கள் பணம் கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்தனர். அவர்கள் பலமுறை நமது உற்பத்தியாளர்கள் டெல்லி சென்று பணத்தை கேட்ட பொழுது இப்பொழுது அப்பொழுது என்று காலம் தாழ்த்தி இருக்கு வந்தனர். இதற்கிடையில் கடந்த ஆண்டு தொழில் பாதுகாப்பு குழு மூலம் அனைத்து 29 உற்பத்தியாளர்கள் ஒருங்கிணைத்து தனியாக ஒரு கமிட்டி அமைத்து சுமார் 10 முறை இங்கிருந்து டெல்லி சென்று போராடி அந்த 32 கோடி ரூபாய்க்கு அனைவருக்கும் காசோலை வாங்கி கொடுத்தோம். அதுவே முதல் வெற்றியாக இருந்தது. அதற்கடுத்து அந்த காசோலை அனைத்தும் 2012 ஜூன் தேதிக்கு கொடுத்திருந்தார்கள். 2012 ஜூன் அந்த காசோலையை வங்கியில் செலுத்திய போது அனைத்தும் திரும்பி வந்தது. அதன் பின் இன்று தருகிறேன் அன்று தருகிறேன், கடையில் வரும் வருமானத்தை கொடுக்கிறேன் என்று கூறி காலம் தாழ்த்தி மீண்டும் ஒரு 6 மாத காலம் நிறுத்திவிட்டனர். 2013 மார்ச் மாதத்தில் சென்ற பொழுது அங்கு குண்டாஸ்களை வைத்து அனைத்து உற்பத்தியாளர்களை மிரட்டி பணம் தர முடியாது, பண்ணுவதை பண்ணிக்கொள்ளுங்கள் என்று கூறி மிரட்டினர். அதன் பின்னர் அனைத்து உற்பத்தியாளர்கள் தொழில் பாதுகாப்பு தலைமையில் திருப்பூரில் சிசிபி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்த புகாரின் பேரில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு கேஸ்
கேஸில் அவர்கள் ஆன்டிசிபேட்டரி பெயில் தள்ளுபடி செய்யப்பட்டு மேல்முறையீட்டிற்காக சென்னை ஹைகோர்ட் போனது. சென்னை ஹைகோர்ட்டிலும் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கவில்லை. ஹைகோர்ட் அவர்களுக்கு இந்த மொத்தம் 32 கோடியில் 30%, அதாவது 10 கோடி கொடுத்தால் இவர்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கலாம் என்று தீர்ப்பளித்து அவர்களுக்கு 3 ஜாமீன் உண்டான இதை கொடுத்தது. அந்த 10 கோடி ரூபாயையும் அவர்கள் கொடுக்காமல் காலம் தாழ்த்தி அந்த 1 மாத கால கெடுவை தாண்டி விட்டு சுப்ரீம் கோர்ட்டில் அப்ளை செய்தார்கள். சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட்ட பொழுது துணை பாதுகாப்பு குழு சார்ந்த வக்கீல அங்கேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் நாம் ஏற்பாடு செஞ்சு அங்கேயும் நாம் போராடினோம். கடும் போராட்டத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டும் அவங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கல. ஸோ அந்த 6 பேரும் வெளிப்பூர் நிறுவனிச்சு இந்த 6 டைரக்டரும் குற்றவாளி என்று சுப்ரீம் கோர்ட்டிலும் ப்ரூவ் செய்யப்பட்டது. அவர்கள் பெயில் வேண்டுமானால் அந்த 30% பணத்தை கொடுத்துவிட்டு பெயில் பெற்று கொள்ளலாம். தொடர்ந்து கேஸ் நடத்தி மீதி தொகையை 1 ஆண்டுக்குள் செலுத்திவிட வேண்டும் என்றுதான் தீர்ப்புள்ளது. இந்த சூழ்நிலையில் நமது திருப்பூர் போலீசார் எடுத்த கடும் நடவடிக்கை 2 முறை வெளி சென்ற பொழுது அவர்கள் தப்பி ஓடிவிட்டனர். கடைசியாக கடந்த வாரம் 1 வாரம் முகாமிட்டு அது ஒரு குற்றவாளியை மட்டுமே பிடிக்க முடிந்தது. மீதி 5 பேர் தலைமறை ஆகிவிட்டனர். அவ்வளவு கஷ்டப்பட்டு பிடித்து கொண்டு வரப்பட்ட அந்த ஒரு குற்றவாளி திருப்பூர் மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்திய பொழுது தனக்கு நெஞ்சு வலிப்பதாக கூறி மருத்துவ பரிசோதனை வேணும் என்று கூறினார். அவர் கேட்டதற்கிணங்க அவரை மருத்துவ பரிசோதனை கொண்டு போன பொழுது அங்குள்ள டாக்டர் ஜெயக்குமார் முதலில் பரிசோதித்துவிட்டு அவர் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது, மத்திய சிறையில் அவரை அடைக்கலாம் என்று சான்று அளித்தார். அந்த சான்று வாங்கி கொண்டு புறப்பட்டு கார் நகர்ந்த பொழுது மேலதிகாரி அழைக்கின்றார் என்று திரும்ப அழைத்து அந்த மருத்துவ அறிக்கையை மாற்றி கொடுத்தனர். இவர் காரில் செல்ல அவர்கள் உடல்நிலை தகுதியில்லை, அவரை 108 ஆம்புலன்ஸில் தான் கொண்டு செல்ல வேண்டும். இவருக்கு கார்டியாலஜிஸ்ட் ப்ராப்ளம் இருக்கிறது. இவரை கோவை மருத்துவமனையில் ஒரு நாள் அப்சர்வேஷன் வைக்க வேண்டும் என்று மருத்துவ அறிக்கையை திருத்தி கொடுத்தார். இது மேல் அதிகாரிகளின் உத்தரவு என்று கூறினார். ஆனால் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு இவ்வாறு செய்துவிட்டனர் என்ற பின்னர் தெரிந்தது. அங்கிருந்த அனைத்து உற்பத்தியாளர்களும் அனைவரும் போராடினோம், ஆனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சனிக்கிழமை இரவு அன்று அவர்கள் கோயம்புத்தூர் ஜிஹெச்க்கு அவரை மாற்றிவிட்டனர். இது போன்ற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் இந்த தொழில்துறையை சார்ந்தவர்கள் போலீஸ் கடும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கும் வேளையில் இந்த அரசு துறையை சேர்ந்த அரசு மருத்துவமனையை சேர்ந்த அதிகாரிகளின் மெத்தனத்தால் லஞ்சம் வாங்கி கொண்டும் செயல்படும் இந்த செயல்பாட்டால் அனைவரும் பாதிக்கப்படுகின்றனர். இதை கண்டித்து இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் தீர்மானிக்கப்பட்டு நேற்று அனைவரையும் அழைக்கின்றோம். வந்திருந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த அனைவரையும் நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் கடந்த 3 ஆண்டுகளாக திருப்பூர் தொழில் பாதுகாப்பு குழு 3 ஆண்டுகளுக்கு முன்பு நைட் பேட்டை பிரச்சனை வரும்போது உருவாக்கப்பட்டது. இந்த தொழிலை காப்பாற்றுவதற்கு சங்கங்கள் முன்வராத போது ஒரு புதிதாக ஒரு சங்கம் உருவாகி இந்த தொழிலை பாதுகாத்தே ஆக வேண்டும், இல்லாவிட்டால் ஊர் அழிந்துவிடும் என்ற எண்ணத்தோடு ஒற்றுமுடி ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த தொழில் பாதுகாப்பு குழு. அன்று இதே இடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் கூடி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இங்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு அசம்பிளி நடந்து கொண்டிருக்கிறது, சட்டசபை. அந்த சட்டசபையிலே முதலமைச்சர் அவர்கள் இந்த இதுக்காக 200 கோடி ரூபாய் வட்டி இல்லாத கடனாக அறிவிக்கின்றார்கள். அதாவது இந்த தொழில் பாதுகாப்பு குழுவானது எடுத்த எந்த ஒரு காரியம் எடுத்த எடுப்பிலேயே பெரிய சாதனை ஏற்படுத்திய ஒரு மாபெரும் இருந்தது. காரணம் என்னவென்றால் இங்கு எந்த ஒரு சுயநலமும் கிடையாது, தனிப்பட்ட எண்ணம் யாருக்கும் கிடையாது. இந்த ஊர் நன்றாக இருக்க வேண்டும், நம் சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும், வருங்கால வளமாக இருக்க வேண்டும், நம்ம உழைப்பு வீண் போகக்கூடாது என்ற ஒரே சிந்தனை தான் இந்த தொழில் பாதுகாப்பு குழு என்ற ஒரு கரு. அதன் அடிப்படையில் தான் இன்று ஏதோ ஒரு பிரச்சனை என்றாலும் தொழில் பாதுகாப்பு என்றாலே அந்த ஊர் மக்கள் ஒன்று கூடி வருகின்ற காட்சிதான் இன்று ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான பேர் பெற்றுள்ள ஒரு கூட்டம். இந்த கூட்டம் எதற்காக என்றால் கடந்த பல ஒரு தொழிலாளியாக இருந்து கிஷோர் பேசியதை போல ஒரு சிறு குழந்தையிலிருந்து தொழிலை கற்று
அந்த படிப்படியாக முன்னேறி அந்த தொழிலை ஏற்படுத்தி அப்படி வாழ்ந்ததுதான் இந்த தொழில் திருப்பூரில். யாரும் படித்து பட்டம் பெற்று இதற்கென்று ஒரு கல்லூரி கிடையாது, இதற்கென்று ஒரு இது எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் தன்னுடைய உழைப்பும் தன்னுடைய நேர்மையும் மூலதனமாக கொண்டு வாழ்ந்ததுதான் இந்த தொழில். நீங்கள் உழைப்பதற்கு தயாராக இருந்தால் நாங்கெல்லாம் உறுதுணை செய்வோம் என்ற அந்த அதாவது நம்முடைய நாணயத்தின் அடிப்படையிலே நாம் எல்லாம் கடனாக பெற்றோம். நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கொண்டால் கடைசி வரை பணமே இல்லாமல் தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு நாணயமோடு நடந்த மக்கள் தான் இந்த திருப்பூர் மக்கள். அப்படி நாணயத்தோடு உழைப்பிலும் உயர்ந்தவர்களை இன்று ஊரும் உலகமும் ஏமாற்றுகின்ற சூழலையை அவலநிலையை பார்க்கின்றோம். இந்த நெல்லிக்கூட்டு என்ற கம்பெனி கிட்டத்தட்ட 32 கோடி அளவுக்கு இங்கு நம்மளுடைய தொழில் அதாவது சரக்கு சப்ளை செய்தவர்களை ஏமாற்றி இருக்கின்றது. அதை பற்றியெல்லாம் எவ்வாறு நடந்தது என்று எடுத்துக் கூறினார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் ஆர்டர் கொடுத்து எடுக்காமல் விட்டது 20 கோடி, கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேல் அதனால் பாதிப்பு. இதில் அவர்களுக்கு சப்ளை செய்த கம்பெனியில் இன்னைக்கு ஒரு 10 கம்பெனியை நடத்தாமல் மூடிவிட்டார்கள். தன்னுடைய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் கம்பெனியை மூடிவிட்டு இன்று அவர்கள் எல்லாம் வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, லைன் ஃபேக்டரி மற்றவர்கள் அவர்கள் தயார் பண்ணி கொடுத்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாமல் கிட்டத்தட்ட பல 100 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கெல்லாம் உழைத்த தொழிலாளர்களும் தன்னுடைய உழைப்பை வீணாக கொடுத்திருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட ஒரு அசம்பாவிதம் அயோக்கியமும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக அதற்காக போராடி இன்று இந்த ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்டவர்களுக்கு இந்த அரசாங்கமும் மற்றவர்களும் இந்த திருப்பூர் மக்களும் எவ்வாறு துணை நின்றிருக்க வேண்டும். நம்ம சகோதரர்கள் தானே, நம்ம மக்கள் தானே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் எல்லாம் கவலைப்பட்டிருக்க வேண்டாமா? அவர்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு யாரோ எந்த அடிப்படையிலோ பணம் பெற்றுக் கொண்டோ அல்லது பெரியவர்களுடைய அதாவது அதிகாரம் படைத்தவர்களுடைய துணையை கொண்டோ இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுமே ஆனால் நாம் பெரியவர்களாகிய நாம் என்ன செய்ய முடியும்? இதை நாம் எல்லாம் இதற்காகத்தான் இங்கெல்லாம் கூடியிருக்கின்றோம். இன்று இந்த மாதிரி தொடர்ந்து நடக்குமே ஆனால் பல ஆயிரம் கம்பெனிகள் பால்பட்டுவிடும், தொழிலாளர்கள் தொழிலிழந்து விடுவார்கள், இந்த ஊர் நாசமாகிவிடும். அதற்கு நாமெல்லாம் துணை போவதா? அப்படி துணை போவர்களை நாமெல்லாம் சும்மா விடுவதா? அவர்களுக்கு தகுந்த நாம் தண்டனை கொடுக்க வேண்டாமா என்பதுதான் இந்த கூட்டத்தின் முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் எல்லாம் அதற்கு கட்டணம் தெரிவிப்போம், அதற்கு நம் உதவிகளுக்கு நன்றி தெரிவிப்போம். மீண்டும் இந்த ஒரு சூழ்நிலை இங்கு இந்த ஊரில் உருவாகக்கூடாது. இது ஒரு மற்றவர்களுக்கு பாடமாக அமையும் அளவில் இந்த நடவடிக்கை இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த தொழில் பாதுகாப்பு குழுவினுடைய வேண்டுதல். அது மட்டுமல்ல, இந்த தொழில் பாதுகாப்பு குழு உள்ளூர் இது மட்டுமல்ல, வெளிநாட்டில் ஏமாற்றப்பட்ட ஒரு கவர்மெண்ட் கம்பெனியையும் இன்று அது நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஊரிலே தொழில் செய்வதெல்லாம் பாதுகாப்பாக இல்லாவிட்டால் இந்த ஊர் பால்பட்டுவிடும். அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டம் நடக்கின்றது. இதற்கெல்லாம் நாம் எல்லோரும் ஒரே இது இருந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இதை யார் துணைவர்களாலும் அவர்களை நாம் கண்டிக்க வேண்டும். அவர்களுக்கு இனிமேல் எந்த ஒரு அதிகாரிகளாகட்டும் வேறு தொழிலாளர்களாகட்டும் இந்த திருப்பூரில் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்குவதுதான் இந்த கூட்டத்தின் நோக்கமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாம் எல்லாரும் இந்த கண்டனம் தெரிவித்து இனிமேற்கொண்டு இது மாதிரி நடக்காத அளவுக்கு நாம் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த தொழில் பாதுகாப்பு குழு ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக அதை பாடுபடுகின்றது என்பது இந்த கூடியுள்ள கூட்டம் தெரிவிக்கின்றது. அவர்களுக்கு எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த இதில் நாம் எடுத்த காரியம் வெற்றியடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உரையை முடிக்கிறேன். செக்ரட்டரி
ஆம்சான் பழனிசாமி அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற எக்ஸ்னா ராமசாமி அவர்களே, டீம் ஃபார் சேஞ்சின் தலைவர் சண்முகம் அவர்களே, தொழில் பாதுகாப்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளராக சிறப்பாக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற விஜயகுமார் அண்ணாதுரை மற்றும் நண்பர்களே, ஒரு முதலாளி பாதிக்கப்பட்டால் நமக்கு என்ன என்று எண்ணாமல் இன்று எங்களுடன் இணைந்து இங்கே ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கும் தொழிலாளர் நண்பர்களே, மகளிர்களே, உங்கள் அனைவருக்கும் அதற்கு நடந்து மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 32 கோடி ஏமாற்றிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அல்ல, கடந்த 3 வருடங்களுக்கு முன்பாக 32 கோடி, இந்த 3 வருடம் கழிச்சு வட்டி சேர்த்து பார்த்தீங்கன்னா அதே ஒரு 55 கோடி வரும். அதுபோக ஆர்டர் கொடுத்து எடுக்காத சரக்கினுடைய மதிப்பு 20 கோடி, மொத்தம் 75 கோடி. ஒரு சாதாரண ஒரு ஆள் டெல்லியிலேருந்து வந்து திருப்பூரில் இருக்கிற உற்பத்தியாளர் ஏமாற்றிட்டு போகிறதுன்னா நினைச்சு பாருங்க, நம்மளை பற்றி எவ்வளவு கேவலமாக அவங்க எடை போட்டிருக்காங்க. அதை முறியடிக்கும் விதமாக அனைவரும் ஒருங்கிணைந்து திருப்பூர் பாதுகாப்பு குழுவின் சார்பாக வழக்கை சந்தித்து அவங்ககிட்ட இருந்து ஒரு 30% ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வாங்கணும்னு கேட்டு அதை தீர்ப்பாக வந்து ஹைகோர்ட்டிலிருந்து தீர்ப்பாக வந்து அதை அவர்கள் கொடுக்காமல் ஏமாற்றி டெல்லியில் போய் ஒழிஞ்சிட்டு இருந்த பொழுது நாம் கொடுத்த வழக்கின் அடிப்படையில் காவல்துறையினர் மிக சிறப்பாக டெல்லி சென்று அங்கிருக்கும் 6 டைரக்டர்கள் ஒருத்தர் அரசு செய்து முறைப்படி அங்கே வழக்கின்படி கோர்ட்டில் என்னென்ன சப்மிட் பண்ணணும் அத்தனை சப்மிட் பண்ணி திரும்ப இங்கே வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணி ஜெயிலில் போகிற நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் செக்கப்புக்கு போய் நெஞ்சு வலின்னு சொல்லி அதை ஒரு மருத்துவர் போலி சான்றிதழ் கொடுப்பதன் மூலமாக அவரை குற்றவாளியை தப்பிக்க வைப்பது என்பது மனதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு. ஒரு காவல்துறையினர் எவ்வளவு சிறப்பாக நம்மளுடைய கோரிக்கையும் வழக்கையும் சந்தித்து திருப்பூர் ஏற்றுமதியாளர்களுக்கும் திருப்பூர் உற்பத்தியாளர்களும் உதவி செய்ய வேண்டும் என்ற வழியில் மிக சிறப்பாக பணியாற்றி அந்த குற்றவாளி இங்கே கொண்டு வந்து சேர்த்ததற்காக அமைப்பின் சார்பாக காவல்துறையினருக்கு நன்றியினையும் வாழ்த்தினையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய முழு கோரிக்கை. ஏன்னா ஒரு குற்றவாளி தண்டிக்கப்படப்பட்டால் அடுத்த குற்றவாளி நாம் குற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே வராது. ஏன்னா இந்த கடந்த 40-45 ஆண்டுகளிலே ஏமாற்றி சென்ற பையரும் சரி, டெல்லிக்காரனும் சரி, பாம்பேக்காரனும் சரி, கல்கட்டாக்காரனும் சரி, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இதுவரை யாரும் இது மாதிரி ரோட்ல இறங்கி அவங்களை அரெஸ்ட் பண்ணி போராடி அவங்ககிட்ட இருந்து வாங்கணும்னு யாரும் இது வரைக்கும் நடத்தவே இல்லை திருப்பூர். ஆகவே திருப்பூர்னா போகலாம், ஆர்டர் போஸ்ட் பண்ணலாம், பாதி பணம் கொடுக்கலாம், பாதி ஏமாற்றலாங்கிறது எல்லாருடைய மனதில் ஊன்றி போயிடுச்சு. இனிமேல் அவர் சொன்ன மாதிரி அது 2013 நடக்காது. காரணம் என்றால் தொழிலை பாதுகாப்பதற்கென்று தொழில் பாதுகாப்புகள் உருவாகிவிட்டது, எண்ணங்கள் மாறிவிட்டது. ஏன்னா நம்மளுக்கே ஒன்றும் இல்லைங்கிறப்ப நம்ம முன்னோர்களுக்கு கொடுப்பதற்கு இங்கே ஒன்றும் இல்லை. ஏமாற்றுவது என்பது முடியாது. ஒருவர் ஏமாற்றப்பட்டால் கிட்டத்தட்ட 10 கம்பெனி இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. 2 கம்பெனி திருப்பூர் உருவாச்சுன்னா 15 கம்பெனி க்ளோஸ் ஆகிட்டு. காரணம் என்றால் ஏமாற்றப்படுவது தான் காரணம். ஆகவே இந்த ஏமாற்றுவர்களை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக அவரை ஜெயிலில் போடணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. ஏன்னா ஒரு பணக்காரன் ஜெயிலில் போய் இருக்கிறத விரும்ப மாட்டான். ஆகவே அந்த பணத்தை செட்டில் பண்ணுவான். அதுக்காக தான் இந்த ஆக்ஷனை எடுத்துருக்கு. அந்த ஆக்ஷன் எடுத்ததை வந்து நம்ம திருப்பூர்லேயே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அதிகாரி, அரசு அதிகாரி தடுப்பது என்பது மனது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இல்லை. பொதுவாகவே திருப்பூருக்கு எந்த ஒரு அரசு அதிகாரிகள் பதவியேற்று ப்ரொமோஷனில் வந்தாலோ இல்லை பதவி ஏற்றுக்கொண்டாலோ திருப்பூர் விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா திருப்பூர் அப்பேற்பட்ட ஊர். ஆனால் இந்த மருத்துவர் ஏன் அவ்வாறு செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை. கண்டிப்பாக அவர் செய்தது குற்றம். அவரை கண்டிப்பாக அவர் மீது நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இன்று போராடி கொண்டிருக்கின்றோம். அதே போலவே அந்த குற்றவாளி கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். அவரிடமிருந்து பணத்தை பெறுவதற்கு அரசு எல்லா வழியிலும் உதவி செய்ய வேண்டும். இந்த போராட்டத்தின் மூலமாக திருப்பூருக்கு வந்து ஆர்டர் கொடுக்குற பையனும் சரி,
வேற யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஏமாற்றினால் தனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் என்பதை உணர வேண்டும் விதமாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தை நடத்தும் தொழில் பாதுகாப்பு குழுவுக்கு டீம் ஃபார் சேஞ்ச் 2013 சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும், உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் கடைசி வரை இருப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திருப்பூர் தொழில் பாதுகாப்பு குழுவினுடைய அழைப்பை ஏற்று நேற்று அறிவித்த இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பெரும் திரளாக வந்து கலந்து கொண்ட அத்தனை தொழிலதிபர்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் இங்குள்ள எங்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கும் தொழிலாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் திருப்பூர் தொழில் பாதுகாப்பு குழுவின் சார்பாக நன்றியை தெரிவிப்பதோடு இந்த வழக்குக்காக எங்களோடு கடந்த 2 வருடங்களாக கடுமையாக பாடுபட்டுக் கொண்டிருக்கும் காவல்துறைக்கு எங்களது மாமார்ந்த நன்றி கொள்கிறோம். குறிப்பாக இந்த வழக்கின் சம்பந்தமாக சப் இன்ஸ்பெக்டர் அருள் மற்றும் அவருடைய குழுவிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு இங்கு அத்தனை ஏற்பாடுகளையும் எங்களுக்கு செய்து கொடுத்து எங்களோடு திருப்பூரில் தோளோடு தோல் என்று எங்களுக்கு வழக்குக்கு துணையாக இருந்த தனராஜ் இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு அத்தனை உதவிகளையும் செய்து எங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் காவல்துறைக்கு நன்றியை தெரிவிப்பதோடு இந்த நிகழ்ச்சிக்கு ஒளியொலி அமைத்துக் கொடுத்த ஒளியொலி அமைப்பாளர்களுக்கும் எங்களோடு இணைந்த பாடுபட்ட அத்தனை நல்லவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முடிஞ்ச தேசிய கீதம் இருக்கு, தேசிய கீதம் முடிச்சுட்டு நம்ம எல்லாம் கலந்து செல்லலாம்.